நிலா குட்டி, உங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேயா? செல்ல குட்டி, அம்லு குட்டி, குட்டி பாப்பா, என்ன சாப்பிட்டீங்க? உனக்கு பர்த்டேல அம்மா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காவ. ரமணி அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜோதி, கொஞ்சம் டயர்டா இருந்துமா, அதான் படுத்திருக்கேன். என்ன விஷயமா சொல்லு. ஏக்கோ, நிலா குட்டிக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. அப்படியா? இப்பதான் பிறந்த மாதிரி இருந்து டக்கு டக்குன்னு அதுக்குள்ள ஒரு வயசாக போதாக்கும். ஆமாக்கா, சாயந்தரம் ஒரு 5 மணி போல பர்த்டே பார்ட்டி கழிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். பெருசாவாமா? இல்லக்கா, பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள மட்டும் தாங்க கூப்பிடுதேன். அப்படியா? சரி சரி. ஏக்கோ, கண்டிப்பா 5 மணிக்கு வந்துருங்கக்கா, பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க. என்ன? சரிம்மா, வந்துருதே. சரிம்மா, வைக்க. சரி, 5 மணிக்கு தானே, இப்பதானே 4 மணி ஆகுது. கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டு அந்தால பூமாரி வந்தோன்னே கிளப்பி கூட்டிட்டு போக வேண்டியதான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். ஞாபகம் இருக்குல்ல, 5 மணிக்கு என் தங்கச்சிக்கு பிறந்த நாள் கழிக்க போறோம். ஞாபகமா வந்துடுறேனே, மறந்துடாத. லே மக்கா, நான் மறப்ப, நான் டியூஷனுக்கு லீவு போட்டுட்டு வந்துடுவேன். ஏன் தெரியுமா? உன் தங்கச்சி என் தங்கச்சி மாதிரி. ஏடி, இந்த சுபிக்கு தங்கச்சிக்கு பிறந்த நாள்னு ஓவரா சீன் போட்டுட்டு தெரியுதான். நம்மள மட்டும் கூப்பிடல பத்தியா? கிட்டி அப்படி நினைக்காத, நம்மளையும் கூப்பிடுவான். 5 நிமிஷம் இங்கே நிப்போம். கூப்பிடுவான். என்ன பூமாரி, உச்சிக்குடி, நீ 2 பேரும் நின்னுட்டே இருக்கியோ? உங்களையும் பர்த்டேக்கு கூப்பிடுவான்னு நின்னுட்டு இருக்கீளோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க சும்மா நின்னுட்டு இருக்கோம். லே சுபி, நாங்களும் உங்க ஃப்ரெண்ட் தானே, எங்களை கூப்பிட மாட்டியா பர்த்டேக்கு? எடி, அவன்தான் உங்க 2 பேரையும் கூப்பிட மாட்டேன்னு சொல்லுதாம்லாட்டி. பொறுவியாம் டீ, கூப்பிடுன்னு சொல்லுதியா? பொறுப்புட்டி, நீ ஒண்ணு கூப்பிடாண்டா, நாங்களும் வர மாட்டோம். உச்சிக்குடி, நீ மாட்டி போவோம் வீட்டுக்கு. லே மச்சான், பூமாரி கோவப்பட்டுட்டு நிக்கல. கோவப்பட்டுட்டு போட்டும், நமக்கு என்ன, வாழ போவோம். ஜாமக்களே, பூமாரி மூஞ்செல்லாம் வாடி போய் இருக்கு. ஒண்ணு இல்ல. ஆமா, ஸ்கூல்ல டீச்சர் அடிச்சாவளோ? இல்லம்மா. என்ன, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ சண்டை போட்டியாமா? இல்லம்மா. என்னன்னு சொன்னாத மக்களே, அம்மாக்கு தெரியும் சொல்லு. அப்ப ஏதோ விஷயம் நடந்திருக்கு, சொல்லுமா, அம்மாட்ட சொல்லு. அம்மா, இந்த சுபி இருக்காம்லாமா, அவங்க தங்கச்சி நிலா குட்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாளா. அதுவும் ஃபர்ஸ்ட் பர்த்டேயாமா. அவன் ஃப்ரெண்ட் சிந்துவை மட்டும் கூப்பிட்டுருக்கான். என்னையும் உச்சிக்குடிமியையும் நீங்க 2 பேரும் வரக்கூடாது, உங்க 2 பேரையும் நான் கூப்பிடலன்னு அப்படி சொல்லுதாமா. அப்படியா சொன்னா? ஆமாம்மா. அவன் சொன்னா சொல்லிட்டு போட்ட மக்களே, ஜோதியத்தை இப்பதான் ஃபோன் பண்ணி என்ன கூப்பிட்டா. சின்னது பர்த்டேக்கு கூப்பிட்டாங்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பர்த்டே பார்ட்டியாமா, உன்னை கண்டிப்பா வர சொல்லியிருக்கா. ஆமா மக்களே, முகம் கை கால்லாம் கழுவிக்கிட்டு போய் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வா, நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு போலாம். அப்ப உச்சிக்குடிமியே கூப்பிட்டாங்களா என்னவோ தெரியலையே. ஜோதி எப்படி உச்சிக்குடிமி வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருப்பா, உச்சிக்குடிமியும் வருவா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மா, நான் மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு நல்ல மேக்கப் போட்டு ஓடியாரேன். அம்மா, பர்த்டே பார்ட்டில என்ன சாப்பாடுன்னு ஜோதியத்தை சொன்னாவளா? உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி, லெக் பீஸா, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமா, பால் பாயசமாமா, ஜாம் கூட உண்டா. எல்லாமே எனக்கு பிடிக்கும். வாவ், இன்னைக்கு எல்லாத்தையும் சாப்பிடுவேன். சொல்ல மட்டும் செய்ய கூடாது, நல்லா சாப்பிட்டு வரணும். அணில் குறிச்ச மாதிரி குறிச்சிட்டு வந்தா அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. இல்லம்மா, எல்லாத்தையும் சாப்பிடுறேன், வேணா பாருங்க. இலையில ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்க மாட்டேன். சரி போ, கிளம்பி வா மக்களே. லே ஆமா மண்டையா, நீ கூப்பிடலனா என்ன? உங்க அம்மா ஜோதியத்தை என்ன கூப்பிட்டு இருக்காவ. நான் வருவேன் உங்க வீட்டுக்கு. சரி, டைம் ஆயாச்சு, நம்மளும் போய் கிளம்புவோம். எம்மா, எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டாங்க. மக்களே, நான் கிளம்பிட்டு இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் போறேன், இப்ப காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். ஏடி, அதுக்குள்ள கிளம்பிட்டியா? ஆமா, நான் ஸ்கூல் விட்டு சீக்கிரம் வந்துட்டேன், கிளம்பிட்டேனா. எக்கா, எனக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணி விடுக்கா. மேக்கப் போடணும்னா மட்டும் அக்கா கொக்கா, இல்லனா வாட்டி போட்டின்னு நல்ல வாய் கிளிய பேசுவா. ரொம்ப ஓவரா தான் நடிக்கா. எடி, நீ மட்டும் எனக்கு மேக்கப் போட்டு விடலன்னா உங்கள டைரி மில்க நான் எடுத்து தின்றுவேன். தின்றுவியா? தின்னுட்டி பாப்போம். நீ தூங்கிட்டு இருப்பேல, அப்ப உங்கள சாக்லேட் நான் சேர்த்து தின்னு விடுவேன். அப்ப நான் மேக்கப்பே போட்டு விட மாட்டேன், போ. சாரிக்கா, நான் சும்மா சொன்னேன். உங்கள சாக்லேட் நான் எடுத்து திங்க மாட்டேன். எனக்கு மேக்கப் போட்டு விடுக்கா ப்ளீஸ்க்கா. எடி, உண்மையே பேசுதியா நடிக்கியா? நான் எப்படிக்கா நடிப்பேன்? உண்மையே தான் பேசுதேன். இப்ப நான் ரொம்ப குட் கேர்ள் ஆயிட்டேன். நான் மேக்கப் பண்ணி விடுவேன். உங்கள லிப்ஸ்டிக் வச்சிருக்கீங்களா, அது எனக்கு தருவியா? சரி, நீ இன்னைக்கு மட்டும் போட்டுக்கோ. எப்பா, மேக்கப் போடுறதுக்கு ஒத்துக்க வச்சாச்சு. ரோசிக்குள்ள சாக்லேட் முதல்ல எடுத்து தின்னுட்டேன், அவளுக்கு தெரியாது.
நல்ல தெர, அப்பதான் அழகா இருக்கும் லிப்ஸ்டிக் போட்டா. வாயை நல்ல மூடி தர அம்னு வை, அப்பதான் லிப்ஸ்டிக் அழகா இருக்கும். ஏக்கா நெக்ஸ்ட் ஐஷேடோ போட்டு விடு. கண்ணை திறந்துட்டு இருக்க, கண்ணை மூடு, அப்பதான் போட முடியும். ஏக்கா கண்ணை திறக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் சொல்லும் போதுதான் கண்ணை திறக்கணும். ஏக்கா ரோஸ் பவுடர்லாம் போடு, அப்பதான் நல்ல பளபளபளன்னு தெரியும். சரி சரி ஹேர் பின் மெதுவா குத்து வலிச்சி. சரி சரி பொறு பொறு. ஏக்கா நான் அழகா இருக்கேனா? அழகா சூப்பரா இருக்க. தேங்க்ஸ்க்கா. எம்மாடியோ, என் பிள்ளையா இது? எம்மா நான் ரொம்ப அழகா இருக்கம்ல. ஆமா மக்களே, ரொம்ப அழகா இருக்க, தேவதை மாதிரி இருக்க. எம்மா மேக்கப் போட்டுட்டது யாரு? நான்லா. அப்படியா? நீ நமக்குள்ள ரோசி போட்டுட்ட, அழகா இருக்கு. ரோசி மக்களே, நீனும் கிளம்பி வாமா, போவுமா? சரிம்மா, நானும் ட்ரெஸ் பண்ணிட்டு ஓடியாரேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். சரி மக்களே, சீக்கிரம் போயிட்டு வா. ஆராரோ ஆரிரரோ, கண்ணே நீ கண்ணுறங்கு. எம்மா தம்பி யாழுதா? அவனுக்கு தூக்கம் வந்துச்சு மக்களே, அதான் அழுதுட்டு இருக்கான். எம்மா 10 ரூபா தருவியலா? எதுக்கு மக்களே 10 ரூபா? எம்மா நிலா குட்டிக்கு பர்த்டேலாமா, அவளுக்கு சின்ன gift வாங்கி கொடுக்கம்மா. 10 ரூபாய்க்கு என்ன gift மக்களே கிடைக்கும்? அவளுக்கு லாலிபாப்னா பிடிக்குமா, அதான் 10 ரூபா தாங்கம்மா. தம்பி அழுதுட்டு இருக்கம்ல மக்களே, அம்மா செல்ஃப்ல என்னோட பர்ஸ்ல 10 ரூபாய் வச்சிருக்கேன், நீ எடுத்துட்டு போய் லாலிபாப் வாங்கிக்கோ. சரிம்மா. எம்மா பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க எப்ப வருவீங்க? மக்களே, இப்ப தம்பியை உறங்க வச்சுட்டு நான் ட்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தம்பியை தூக்கிட்டு வந்துருவேனா. அப்ப நான் ஃபர்ஸ்ட் போட்டுமாமா? இவனு ஃபர்ஸ்ட் போக வேண்டாம், என் கூட வந்தா போதும். அங்க போனேன்னு வச்சுக்க, சேட்டை பண்ணிக்கிட்டு படாத பாடு படுத்திட்டு இருப்பா அவங்கள. எம்மா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், இப்போ ரொம்ப நல்ல பையனா. நான் சுபி அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன், ஏதாவது சேட்டை பண்ணணும்னு வச்சுக்கோ, வாரில் அடி தான் வீட்டுக்கு வந்தானே. சின்ன பிள்ளைல வாரி எல்லாம் எடுத்து அடிக்க கூடாது, இல்லனா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிரும். என்ன மக்களே பேசுத? போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருமா? ஆமா. சரி 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு gift வாங்கிட்டு அப்ப சுபி வீட்டுக்கு போயிட்டு வா, நான் இப்ப வரேன். ஓகேமா, போயிட்டு வரேன். சிக்குமா தூங்கிட்டீங்களா? அம்மா போய் ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களையும் தூக்கிக்கிட்டு பர்த்டேக்கு போலாம். செல்லக்குட்டி நிலாக்குட்டி, என்ன அழகா இருக்கீங்க இன்னைக்கு. அம்மா டெக்ஸ்ட் போடலையா? அம்மா சாரி கட்ட போறேன் இன்னைக்கு. அம்மா கேக்கு சாக்லேட். கேக்கு சாக்லேட் எல்லாமே நிறைய வாங்கி வச்சிருக்கேன் உனக்கு. ஐஸ்கிரீம் கூட வாங்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் சாப்பிடணும், இல்லன்னா பல்லெல்லாம் சொத்தையாயிரும். அம்மா நெண்டு வேணும், நெண்டு. எம்மா 2ஆ? 2 ஐஸ்கிரீம் வேணும். அழக்கூடாது, பர்த்டே அன்னைக்கு அழுவாளா? அழாத, நான் 2 ஐஸ்கிரீம் தரேன். சரிம்மா. உங்க அண்ணன் சேட்டக்கார அண்ணன் எங்க போனான்னு தெரியல, வெளியே போனா இன்னும் ஆளை காணல. அண்ணே மண்ணுல வச்சு விளையாடுவான். ஜோதி எல்லாத்தையும் கூப்பிட்டியாமா? ஆமாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு, இப்ப எல்லாம் வந்துருவாவ. அப்ப நீ போய் சீக்கிரம் கிளம்புமா, நானும் போய் கிளம்புதேன். சரிங்க. கிட்டி உச்சி குடுமி பாத்தியா, என்ன அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காவ. கிட்டி நிறைய பலூன் இருக்குல, நம்ம கொஞ்சத்தை தூக்கிட்டு ஓடிரணும். சரியா? சிண்டுக்கு தெரியாம தூக்கிட்டு ஓடிரணும். ஆன்ட்டி பூமாரி எங்க? முன்னால நிக்க மக்களே, உச்சி குடுமி அவளும் ஒண்ணா உட்கார்ந்திருக்காங்க. சரி ஆன்ட்டி. அங்க எல்லாரும் பாருங்க, நிலா குட்டி வாரா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. வாவ், நிலா குட்டி எவ்வளவு அழகா இருக்கா. பூமாரி அவ தலையில இருக்க கிரவுன பாத்தியா, அழகா இருக்குல. உச்சி குடுமி இதே மாதிரி கிரவுனை எங்க அம்மாட்ட என் பர்த்டேக்கு வாங்கி கேப்பேன். லே மச்சான், அந்த பிள்ளைல பாத்தியா, நீ வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்க, முத ஆளா வந்து நிக்குவோம். லே மச்சான், இப்ப நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. எங்க அம்மாவும் நிக்காவ, பூமாரிக்கு அம்மாவும் நிக்காவ. பொறவு பாத்துக்கலாம் ஒரு 2 பேரையும். ஆமா மச்சான், நானும் அப்படிதான் நினைச்சிருக்கேன். அவளு 2 பேருக்கு இருக்கு இன்னைக்கு வேட்டு. எங்க டைம் ஆயிட்டு இருக்குல்ல, கேக் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா எடுத்துட்டு வரேன். உச்சி குடுமி உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வந்த உடனே கேக்க பார்த்துட்டேன். பெருசா 3 அடுக்கு இருக்கு. 3 ஸ்டெப்பா? எம்மா, நம்ம 2 பேரும் ஒரு ஸ்டெப்ல இருக்க கேக்க தூக்கிட்டு போய் தனியா உட்கார்ந்து சாப்பிடுவோம்.